வணக்கம் மக்கள். இப்ப நம்ம சமந்தா நடிச்சு வெளியே வந்திருக்கிற எங்கள் தங்கம், அதாவது மா இன்டி பங்காரம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட தமிழ் டப்பான எங்கள் தங்கம் படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமந்தா ஒரு ஆர்ஃபன், அவங்களுக்கு யாருமே இல்ல. அவங்க ட்ரெடிஷனல் ஃபேமிலியில வளர்ந்த ஒரு பையனும் இவங்களும் சேர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியை அப்போஸ் பண்ணி திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல இவங்கள மருமகளா ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னும், இல்ல சமந்தாக்கு ஒரு மிகப்பெரிய பாஸ்ட் இருக்கு. அந்த பாஸ்ட்னால அவங்க கரண்ட் லைஃபும் அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் பில்லர் எல்லாமே சமந்தா தான். சமந்தாவை பல வருஷம் கழிச்சு பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ஹாப்பியா தான் இருந்துச்சு. அவங்க ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் அதை விட அவங்க ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே செம்மையா சூப்பர்பா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களை தவிர ஏதாவது கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஃப்ரெண்டா வர்ற ஒரு கேரக்டர் வந்து அவங்க அங்கங்க காமெடிக்கு சிரிக்க வைக்கிறாங்க. மற்றபடி எல்லா கேரக்டரும் ரொம்பவே சுமாரா தான் பண்ணியிருந்தாங்க. மிச்சப்படி வில்லன்னு ஒருத்தர் வராரு, அதுக்கு சமந்தா மட்டும் தான் பயப்படுறாங்க. நமக்கு எந்த பயமும் வரல. சந்தோஷ் நாராயணோட பிஜிஎம் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இந்த படம் ஒரு தமிழ் டப் படமா இருக்கிறதுனால இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவா நமக்கு ஏற்படல. இந்த படத்துல ஸ்டண்ட் அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிளஸ் இந்த படத்தோட டைரக்டர் நந்தினி வந்து இது ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் பேக்ட் டிராமா அப்படின்னு நினைச்சு இந்த 2.5 மணி நேரம் படத்தை எடுத்திருப்பாங்க போல. பட் தமிழ் ஆடியன்ஸா இருக்கிற நமக்கு வந்து இது ஆல்ரெடி எல்லாமே பார்த்த கதையா தான் இருந்துச்சு. எதுவும் புதுசா தெரியல. ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் வந்துரும்பா அப்படின்னு யோசிச்சாலும் இந்த ஸ்டண்ட் சீன்ஸ் மட்டும் ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரேம்லயும். அதை தவிர இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்ன்னு பார்த்தா நிறைய எதுவுமே இல்லை. இந்த படம் ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தா ஒருவேளை பயங்கர பிளாக் பஸ்டரா இருந்திருக்கும் போல. பட் இந்த காலத்துக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது ஒரு ஆல்ரெடி சுட்ட தோசை தான். இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சமந்தா மிகப்பெரிய ஃபேன் பா, அவங்க எப்படியா நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட் இருக்கும். பட் இந்த படம் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு எப்படி இது ரீச் ஆகும் அப்படின்னு தெரியல. பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது சேம் தோசை, அதே தோசையா இருக்கிறதுனால இது ஓவராலா இது ஒரு சுமாரான படமா தான் இருக்கும். மற்றபடி இந்த எங்கள் தங்கம்க்கு நம்ம ஜீ தமிழ்ல வர்ற அயலி டிராமாவே பெட்டரா இருக்கும் போல.